குட் ஈவினிங் சார். பர்பண்டிகுலர் ஆக்சஸ் தியரம் பற்றி பார்க்க போகிறோம் நம்ம இப்போ. இதில் வந்து பாருங்கள், இதுக்கு தமிழில் பேர் என்ன பேருனா செங்குத்து அச்சு தேற்றம். அதாவது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சமதளமாக ஒரு சர்ஃபேஸ் எங்கிட்ட இருக்குது. சர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய காரில் இருக்கக்கூடிய ஒரு டேஷ் போர்டாக கன்சிடர் பண்ணிக்கோங்க. இப்போ காருக்கு டேஷ் போர்டு வந்து பார்த்தோம்னா ஒரு சமதளமாக தான் நம்மகிட்ட இருக்கும். இப்போ அந்த சமதளமாக இருக்கக்கூடிய அந்த இடம் வந்து பார்த்தோம்னா இந்த பிளாக்காக வரைஞ்சிருக்கு பார்த்தீங்களா, அதை கன்சிடர் பண்ணிக்கணும். இப்போ இதில் இங்கே ஒரு ஒரு அச்சு இருக்குது, இல்லைன்னா ஒரு சின்னதாக ஒரு குச்சி நீக்கி வச்சுருக்கேன்னு எடுத்துக்கங்க. அந்த குச்சி நீக்கி வச்சு கன்சிடர் பண்ணிக்கங்க. அந்த குச்சி மேலே இங்கே ஒரு குச்சி ரெட் கலரில் ஒரு குச்சி வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஒரு பிளாக் கலரில் ஒரு குச்சி எடுத்துக்கலாம். இந்த ரெண்டும் பார்த்தோம்னா இதோடைய அச்சையை பற்றி இங்கே சுற்றிட்டு இருக்கிறத கன்சிடர் பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ இது இந்த என்னதான் ஆடினாலுமே இந்த ஸ்டிக்கு வந்து கீழே விழுகாது, பேலன்ஸிங்க நின்றுருக்கும். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு பார்த்தோம்னா அதுதான் இங்கே வரைஞ்சி காட்டுற எடுத்துக்கங்க. இப்போ இந்த டேஷ் போர்டு தான் பிளாக் கலராக இருக்குதுங்களா. இப்போ இங்கே ஒரு அச்சு இருக்குது, இதுதான் நான் இஜெட் அச்சாக கன்சிடர் பண்ணுறேன். அதுதான் நம்ம இஜெட் ஆக்சஸாக கன்சிடர் பண்ணிக்கிறோம். இந்த ரெட் கலரில் போர்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸைஸ் ஆகும். இது வந்து ஒய்யாக கன்சிடர் பண்ணிட்டோம்னா இங்கே பாருங்கள், எக்ஸ் இங்கே இருக்குது, ஒய் இங்கே இருக்குது. இது ரெண்டுமே ரொட்டேட் ஆக ஆரம்பிக்குது அப்படி நமக்கு அப்படிங்கும்போது. அப்போ இந்த ரெண்டுமே ரொட்டேட் ஆகுது. ஆனால் எதை பிடிச்சி ரொட்டேட் ஆகுது பார்த்தோம்னா இந்த இஜெட்டை பிடிச்சி ரொட்டேட் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். அப்போ இது எக்ஸ் வழியே சுற்றக்கூடிய நிலைமை திருப்புத்திறனும் இந்த ஒய் வழியை சுற்றக்கூடிய நிலைமை திருப்புத்திறனும் ரெண்டையுமே கூட்டி பார்த்தீங்கன்னா இந்த இஜெட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படிம்பாங்க. அதுதான் இங்கே போட்டிருக்கிறாங்க. IZ ஈக்குவல் டு IX + IYன்னு போட்டிருக்கிறோம். அதாவது மெல்லிய சமதள பரப்புக்கு செங்குத்தான அச்சை பற்றி. மெல்லிய சமதள பரப்புங்கிறது எடுத்துக்கலாம் நம்ம. செங்குத்தான அச்சை பற்றி அப்படிங்கிறது இந்த ப்ளூ கலர் வரைஞ்சிருக்கு பார்த்தீங்களா, இதுதான் செங்குத்தான அச்சு. அதனுடைய நிலைமை திருப்புத்திறன் ஆனது இதை பற்றி பார்க்க போகிறோம். அது அந்த தளத்திலேயே அமைந்த ஒன்றுக்கொன்று செங்குத்தான இரண்டு அச்சுகள். ஒன்றுக்கொன்று செங்குத்தான இரண்டு அச்சுகள்னா இதுக்கு இருக்கக்கூடிய ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா 90 டிகிரி இருக்கு. அப்போ ஒன்றுக்கு செங்குத்தாக அமைந்த இந்த அச்சை பற்றி சுழலக்கூடிய நிலைமை திருப்பத்தினுடைய கூடுதலுக்கு சமமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. இப்போ கார்ல எதுக்காக சொன்னது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கார் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி வச்சுட்டு இதுக்கு மேலே ஒரு பறவை பறக்க விட்டுருப்பானுங்க. பறவை வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக குட்டியாக ஒரு பிளாஸ்டிக்கில் ஆடிட்டே போயிட்டு இருக்காது, சரிங்களா. அது வந்து பார்த்தோம்னா இந்த பேரல் ஆக்சஸ் தியரத்தை நாம் வச்சுக்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் நாம் வச்சுக்கோங்க. தேங்க்யூ.